welcome back to my channel Yaqina Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல இல்ல வெளியில இருக்கோம். உங்களுக்கு வந்து இன்னைக்கு ரெசிபி இல்லாம கொஞ்சம் வெளியில அப்படியே பக்கத்துல நான் தங்கி இருக்க ஏரியா பக்கத்துல இருக்க ஏரியாவை சுத்தி காட்டலாம்ன்றதுக்காக வந்திருக்கேன். இங்க ஒரு அழகான பார்க் ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னாக்கா இது ஆஸ்திரேலியா சிட்னில இருக்க போஸ்ட் ஆஃபீஸ், அது போலீஸ் ஸ்டேஷன், அது கோர்ட்டு, அது எல்லாமே வந்து உங்களுக்கு க்ளோஸ் அப் லுக்ல வந்து நான் காட்டுறேன். அதுங்க வெளியில் போலீஸ் கார்லாம் நிற்குது. ஆக்சுவலாக ஷூட் பிளான் பண்ணி வந்தது வந்து திடீர்னு மழை வந்துடுச்சு. ஸோ மழையிலேயே உங்களுக்கு இந்த ஏரியாலாம் காட்டிட்டு போகிறேன். அங்கே தான் வந்து கவுன்சில் இருக்குது. ஏதாவது கம்ப்ளைண்ட் ஏதாவது ப்ராப்ளம் இந்த ஏரியாவில்னாக்கா நம்ம கவுன்சிலில் போய் தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். ஆன்லைன்லேயே ஃபார்ம் சப்மிட் பண்ணலாம். பட் அந்த இடம் வந்து இங்கே தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னாக்கா கிட்ஸ் ஏரியா, கிட்ஸ் ப்ளே ஏரியா. இது வந்து இது பக்கத்துலேயே ரெஸ்ட் ரூம் இருக்குது. அங்கே தான் வந்து பெரிய பார்க் நம்ம பார்க்க வந்த பார்க் இருக்குது. ரொம்பவே அழகான பார்க் அது. இது கீழே அப்படியே போனீங்கன்னாக்கா கீழே சைக்கிளிங் போகிற ஒரு ட்ராக் இருக்குது. நடந்து போக முடியாது, அது சைக்கிள் ஓட்டுறவங்க வந்து ஓட்டிகிட்டு போவாங்க. அது மலை மாதிரி அப்படியே கீழே இறங்கும். வாங்க. இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பிக்னிக் வரவங்க இல்லை பார்பிக்யூ பண்ணுறவங்க அவங்களாம் வந்து இங்கே டேபிள் போட்டிருக்கு பாருங்கள். இந்த டேபிளில் உட்காந்து சாப்பிடலாம். அது பக்கத்துலேயே ஒரு மெஷின் இருக்குது. அதில் $1 போட்டிங்கனாக்கா அந்த மெஷினில் $1 போட்டால் சூடு வரும். நீங்கள் எடுத்துகிட்டு வரது வந்து சூடு பண்ணி சாப்பிட்லாம். இல்லை நிறைய பேர் வந்து க்ரில் பண்ணி சாப்பிடுவாங்க. பிக்னிக் மாதிரி கொண்டு வந்து கறி சுட்டு சாப்பிடுவாங்க. இந்த பக்கத்தில் இந்த ஏரியாவுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது அக்வாட்டிக் சென்டர். அங்கே வந்து ஸ்விம்மிங் கிளாஸ்லாம் கிட்ஸ்க்கு நடக்கும். அங்கே தெரியுறதுல அந்த ஸ்விம்மிங் பூலில் தான் வந்து ரேஸ், அந்த ஸ்விம்மிங்கில் நடக்கிற போட்டி காம்படிஷன்லாம் நடக்கும். அங்கே நல்லா ட்ரெயின் பண்ணி அவங்களே காம்படிஷன் வச்சு நேஷ்னல் லெவல் அந்த மாதிரிலாம் அனுப்புவாங்க. நம்ம வந்து ஃபீஸ் கட்டி சேர்க்கணும். வீக்லி கோர்ஸ் சின்ன குழந்தைங்கள்லேருந்தே இருக்குது. அங்கே வந்து 6 மந்த்லேருந்தே நீங்கள் வந்து ஸ்விம்மிங் ட்ரைனிங் விடலாம் இந்த இடத்துல. இந்த மாதிரி நிறைய இடம் இருக்குது இந்த இடத்துல. இந்த ஹார்ன்ஸ்பியில் வந்து இந்த ஏரியாவில் தான் விடுவாங்க. இதுதான் அந்த பார்க்கு. அப்படியே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நிறைய ரோஜா பூ செடிங்க நிறைய இருக்கும். அப்படியே அங்கே ஒரு பார்த்து அழகாக இருக்கும். வாங்க அங்கே போய் பார்க்கலாம். இதுதான் நான் சொன்ன அந்த கார்டன். இங்கே பார்த்தீங்கன்னா ரோஸ் மட்டுமே கிடையாது, நிறைய வகையான ஃப்ளவர்ஸ் இருக்கும். இது சும்மா அப்படியே போட்டு தண்ணி ஊற்றி மட்டும் வளர்க்க மாட்டாங்க. இதுக்கு ஸ்பெஷலாக வந்து டாக்டர்ஸ் வந்து இதுக்கு வந்து ஒரு தடவையும் செக் பண்ணிட்டு போவாங்க. இந்த மண் எடுத்து டெஸ்ட் பண்ணி அதெல்லாம் நானே பார்த்துருக்கேன். ஏன்னா இந்த பக்கம் போகும்போது நிறைய பேர் மண் எடுத்து டெஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு டீம் வந்து ரோஜா அந்த பூக்களை வச்சு ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உரம் போட்டு அதை மெயின்டைன் பண்ணி வளர்ந்துட்டுருக்காங்க. ஏதாவது ஒரு செடி செத்து போயிட்டாலும் அதை வந்து ரொம்ப கவனமாக வந்து செக் பண்ணி ட்ரீட் பண்ணி வைக்கிறாங்க. அதனால தான் கொஞ்சமாவது இந்த ஃப்ளவர்லாம் மெயின்டைன் ஆகுது. இப்போ வந்து சீசன், அதனால் நிறைய ஃப்ளார்ஸ் இருக்குது. இதே வின்டரில் வந்திங்கன்னா கொஞ்சமாக தான் ஃப்ளார்ஸ் இருக்குது. சில வகையான ஃப்ளார்ஸ் தான் இருக்கும். இந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃப்ளார்ஸ் இருக்குது. அப்புறம் இந்த மலை இதில் யாருமே இல்லை. பொதுவாக பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பிள்ளைங்களோட உட்காந்து விளையாடிட்டு இருப்பாங்க. அந்த பக்கம்லாம் வந்து ஃபுல்லாக உட்காந்து விளையாடுற மாதிரி தான் இருக்கும் கார்டன்.
வாக்கிங் போகிறவங்க, அப்புறமா வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு நினைக்கிறவங்க, குழந்தைங்களோட விளையாட விடலாம், ஃப்ரீயாக பால் அந்த மாதிரி விளையாட விடலான்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த ஏரியாவுக்கு தான் வருவாங்க. இந்த இடத்துல தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க டைமு. இப்போ வந்து கொஞ்சம் சம்மன்றதெல்லாம் வார்மாக அந்த மாதிரி இருக்குது, நல்லா ரிலாக்ஸாக ஜாலியாக வரலாம். பட் இங்கே வந்து எப்போ மழை பெய்யும் எப்போ வெயில் அடிக்கும்ன்றது யாருக்குமே கெஸ் பண்ண முடியாது. இன்றைக்கே பார்த்தீங்கன்னா காலையில் நல்லா இருந்தது. இங்கே மழையாக இருக்கிறதால ரொம்ப பசங்க இல்லை இங்கே. அவங்களே ஓகேவா? ஓகே, இப்போ என்ன பேசுறதுன்னு தெரியல. ஓகே, நான் ஏன் கூப்பிட்டுருக்கேன்னா வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது,